வணக்கம் யூடியூப் அன்பர்களுக்கு மந்திர் மந்த்ரா சேனலின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணவிருக்கக்கூடிய தலைப்பு கடன் பிரச்சனை தீர எளிய பரிகார முறைகள். ஒருவன் சிறந்த மனிதனாக இருப்பான் என்றால் அவன் கடன் வாங்காமலும் அந்த தொல்லையில் மன வருத்தத்துடனும் இருக்க மாட்டான். இருப்பினும் இப்போதுள்ள கால சூழலில் நாம் கடன் வாங்குவது சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாகி விடுகின்றது. பலரும் வாங்கிய கடனை அதே அக்கறையுடன் திருப்பி செலுத்தி விடுகின்றனர். பலர் அதை திருப்பி அடைக்க முடியாமல் திணறுகின்றனர். இங்கு கடன் என்பது நாம் வாங்கும் பொருளுக்கோ அல்லது ஆடம்பரத்திற்காகவோ அத்தியாவசியமான ஒன்றாய் நம்மில் கலந்து விடுகிறது. கடன் இல்லாத மனிதனே இல்லை. பணக்காரனுக்கும் கூட அவன் தகுதிக்கு ஏற்ப கடன் நிச்சயமாக இருக்கும். கடனே இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று நீங்கள் சவால் விட்டாலும் கிரகங்களும் விதியும் உங்களை எப்படியாவது கடன் வாங்கச் செய்துவிடும். அப்படி கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் ஏராளமானோர். பல்வேறு பரிகாரங்களை செய்து கடன் தீர வேண்டிக் கொள்கின்றனர். என்ன செய்தாலும் அவர்களுடைய கடன் மட்டும் தீர்ந்தபாடு இல்லை. இன்று நாம் அப்படிப்பட்ட தீராத கடனுக்கும் தீர்த்து வைக்கக்கூடிய ஓர் எளிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம். 2 பரிகாரங்கள் நான் கூறப்போகிறேன். பரிகாரம் 1. தொடர்ந்து 5 நாட்கள் வெல்லத்தால் செய்யப்பட்ட பாயாசத்தை உங்களின் கைகளால் பசுவிற்கு வழங்காம். நம் கைகளால் பாயாசம் செய்து வழங்குவதன் மூலம் உங்களின் கடன் பிரச்சனை தீர்ந்து நல்வாழ்வு பெறலாம். மேலும் நாம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நாட்கள் எவையெனில், ஏதேனும் ஓர் செவ்வாய்க்கிழமை அன்று குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கியுள்ள கடனையும் தீர்ந்துவிடும். உதாரணம், குளிகை நேரத்தில் மாதத்தில் வரக்கூடிய கரிநாள் என்னும் நாளன்று நீங்கள் கடன் தொகையை செலுத்தி வந்தால் நம் கடன் தொகை முற்றிலும் குறைந்து நாம் கடனிலிருந்து விடுபடலாம். நண்பர்களே, மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்கள் மந்திர் மந்த்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள்